ப்ரீவியஸ் வீடியோல பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளால டேட்டால என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ அதுக்கு ஒரு ப்ரூஃபா தான் இருக்க போகுது. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹையர் ரெடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மெயினா பாண்டாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டரிங் அப்ளை பண்ணலாம், எப்படி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத we are going to see clearly. So without any delay, let's get started. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே நீங்க லைப்ரரியை இம்போர்ட் பண்றதா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு வாட் ஐ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட் ஐ நீட் டு அப்லோட் த சிஎஸ்வி ஃபைல் வெப்சைட்ல. ஸோ இதுக்கு சிஎஸ்வி ஃபைலுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து எனக்கு இங்க அப்லோடர்னு காமிக்கும். ஸோ எஸ் இட் காட் அப்லோடட். ஸோ இந்த ஸ்க்ரோல் ஆகுறது எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூ வாண்ட் கிளிக் ஆன் ஓகே. உங்களுக்கு ஏதாவது வார்னிங் ஷோ ஆச்சுன்னா கிளிக் ஆன் ஓகே. தென் யூ கேன் க்ளோஸ் திஸ். இப்போ நான் அந்த சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி நான் ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ள ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வாட் ஐல் டூ. ஸோ ஸ்டூடெண்ட் ஃபைல நான் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கு அடுத்து என்னோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் டிஎஃப்னு கொடுத்து பார்க்கும்போது என்கிட்ட இருக்க டேட்டா செட் ஜஸ்ட் ஒரு 50 ரோஸ் இருக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு டேட்டா செட்டை நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த டேட்டா செட்டை நான் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு சின்னதாக ஏதாவது சிஎஸ்வி ஃபைல் வேணா நீங்க சாட்ஜிபிடிலேயே கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிவ் அ சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காலம் நேம் கொடுத்துட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலுக்கான நேமும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் ஆகி வந்துடும். அந்த அவுட்புட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை அப்படின்னா நீங்க திரும்பியும் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது கிரியேட் ஆகி வரும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 3 to 5 ஃபைல்ஸ் வரைக்கும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஃபைல் ரீட் ஆகியிருக்கு. என்னோட டேட்டா இந்த மாதிரி தான் இருக்கு. என்ன டேபிள் காலம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. நேம், ஏஜ் அண்ட் மார்க்ஸ். ஸோ என்னோட டேட்டா ஸ்டூடெண்ட் சிஎஸ்பி அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஒரு காலேஜோட மார்க் ஷீட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் ஓவராலா மார்க்ஸ் வந்து செக் பண்றாங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அவங்களோட ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் இயர்ல இருக்காங்கன்னா அவங்களோட ஏஜ் இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்கு. 18, 19, 20ல இருந்து 22க்குள்ள இருக்கும். ஸோ என்கிட்ட டேட்டா இந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட அவுட்புட்டை நீங்க ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் ஹைட் ஆயிரும். ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணும்போது கோடிங் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஈஸியா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா செட் நான் இப்ப காமிச்சேன்ல, இந்த 3 காலம் இருக்கக்கூடிய டேட்டா செட்ல ஒரு காலம்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இட் இஸ் சிம்பிள். லுக் அட் தி சின்டாக்ஸ் வெரி கிளியர்லி. இந்த சின்டாக்ஸ் எல்லாமே மறக்கக்கூடிய சின்டாக்ஸ். அதனாலதான் நான் உங்களை கிளியரா அப்சர்வ் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் df of, அதாவது எந்த வேரியபிள் உங்க டேட்டா செட்டை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். இங்க நீங்க நார்மல் பிராக்கெட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஓப்பன் காலன் க்ளோஸ் காலன் கொடுக்குறீங்க. ஐ மீன் ஓப்பன் கோட்டு க்ளோசிங் கோட்டு. ஸோ கோட்குள்ள சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்குள்ள நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த காலம் நேமே எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி அப்படியே அந்த காலம் நேம் கொடுக்குறீங்க. ஸோ இங்க நான் நேம் அப்படின்ற என்னோட காலம் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சி அந்த காலம் எனக்கு இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு, அதோட டேட்டா டைப் வரைக்கும். ஸோ இது என்னது ஸ்ட்ரிங், இது எல்லாமே. ஸோ ஸ்ட்ரிங் எப்பவுமே பாண்டாஸ் எப்படி பிரிண்ட் பண்ணும்? ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ இதே மாதிரி நான் 2 காலம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் சிமிலர் டு தட் நீங்க 2 காலம்ஸா இருந்தாலும் சரி, 2க்கு மேல காலம்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் 2 டைம்ஸ் கொடுக்கணும். சி dfனு கால் பண்ணிட்டு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், தென் இன்னொரு ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ள என்ன காலம்ஸ் எல்லாம் கால் பண்றீங்க. சோ இப்போ இது 3மே இதுவே வந்து இந்த 2 காலமும் எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. என்ன? நேம் காலம் அண்ட் தென் மார்க்ஸ் காலம். இதுவே நான் 3 காலம்ஸ்க்கும் இதே மாதிரி எனக்கு இந்த 2 ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா போதும். என்கிட்ட இன்னொரு காலம் என்ன காலம் இருக்கு? ஏஜ் அப்படின்ற காலம். சோ இந்த டைம்ல நீங்க குடுக்குறீங்க இல்லையா, இந்த நேம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கான்சியஸா எந்த ஒரு கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாமே பார்த்து கொடுக்கணும். பிகாஸ் இதுல நீங்க ஒரு சின்ன லெட்டரோ இல்ல ஒரு அண்டர் ஸ்கோரோ எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நாட் ஃபவுண்டுன்னு வரும். அதை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கோடிங் பண்றதுனால வெக்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க பார்த்து பண்ணுங்க. இன்கேஸ் வந்தாலும் தப்பு இல்ல, அந்த எரரை ரிசால்வ் பண்றதுக்கு கரெக்டா நேம் வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. இந்த சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சோ இப்ப நான் இப்படி 3 காலமும் கொடுக்கும்போது எனக்கு 3 காலமும் பிரிண்ட் ஆயிரும். சோ நான் கொடுக்குற ஃபார்மேட்ல ஆல்ரெடி டேபிள் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. நேம் ஏஜ் மார்க்ஸ் இருக்கு. சோ நான் எப்படி ஃபார்மேட்ல குடுக்கறனோ அந்த ஃபார்மேட்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் எப்படி கொடுத்திருக்கேன், நேம் மார்க்ஸ் ஏஜ்னு கொடுத்ததுனால நேம் மார்க்ஸ் ஏஜ்னு எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. ரோ செலக்ஷன். எனக்கு இருக்க டேட்டால இந்த பர்டிகுலர் ரோஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். ரொம்ப சிம்பிள் சின்டாக்ஸ். df ஆஃப்னு சொல்லிட்டு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நீங்க அந்த ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தனா போதும். ஸோ 0ல இருந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். எப்பவுமே எண்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து நீங்க ரோ மட்டும் பிரிண்ட் பண்றீங்கன்னா, df யூஸ் பண்ணி ரோ மட்டும் பிரிண்ட் பண்றீங்கன்னா அந்த எண்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து -1. ஸோ தேர்ட் இண்டெக்ஸ் இங்க 0 1 2 தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 1 மைனஸ் ஆயிரும். ஸோ தேர்ட் போயிடும். உங்களுக்கு 0 1 2 3 0 1 and 2. ஸோ இந்த 3 ரோஸும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஃபில்டரிங். ஸோ கண்டிஷனல் ஃபில்டரிங் நீங்க ஜென்ரலா என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்லாம் அப்ளை பண்ணி அந்த நம்பர்ஸ் மட்டும் எனக்கு இந்த நம்பர்ஸ்க்கு மேல இருக்க நம்பர்ஸ், கம்மியா இருக்க நம்பர்ஸ், இல்ல இந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்க நம்பர்ஸ் மட்டும் இந்த பர்டிகுலர் காலம்ல இருந்து எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடு, இந்த ஓவரால் டேபிள்ல இருந்து எனக்கு இந்த டேட்டா எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டிஷன் கொடுத்து என்னால ஈஸியா எடுக்க முடியும். சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். லெட்ஸ் see how to do it. என்கிட்ட இருக்க டேட்டால நேம் ஏஜ் மார்க்ஸ் இந்த 3 காலமே எந்த ஒரு ஸ்டூடெண்ட் 85க்கு மேல மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னா அதோட சின்டாக்ஸ் பாருங்க. df ஆஃப் again df ஆஃப். ஓகே, சோ அந்த டேபிள்குள்ள இருக்கக்கூடிய மறுபடியும் இன்னொரு டேட்டா ஃப்ரேம்ல மார்க்ஸ் அப்படின்றத மட்டும் நீ செலக்ட் பண்ணு. அந்த மார்க்ஸ் அந்த மார்க்ஸ் 85க்கு மேல இருக்கிறத மட்டும் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு எனக்கு அதோட ஹோல் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி கொடு. இந்த df எதுக்குன்னா இந்த மார்க்ஸை செலக்ட் பண்றதுக்கு. இன்னொரு df எதுக்குன்னா அந்த டேட்டாவை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. சோ இப்போ என்கிட்ட இந்த டேபிள் பாத்தீங்கன்னா மார்க் ரேஞ்ச் 59 60 அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி அசெண்டிங் ஆர்டர்ல தான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ 85க்கு மேலன்னு பாத்தீங்கன்னா 34ல இருந்து வருவாங்க இந்த இண்டெக்ஸ். ஸோ 49 வரைக்கும் வரும். ஸோ இது எல்லாமே எனக்கு நேம் ஏஜ் காலம் இது 3மே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற சின்டாக்ஸ் தான் இந்த df ஆஃப் மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ்க்கு முன்னாடியும் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். கிரேட்டர் தென் 85 அப்படி கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட்ல இந்த 35th இண்டெக்ஸ்ல இருந்து எனக்கு 49 வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு கண்டிஷனல் ஃபில்டரிங் ஒர்க்ஸ். ஒரு சின்டாக்ஸ் இவ்வளோ ஈஸி தான். ஆனா இதுல நீங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கும் போதோ ஏதாவது கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும் போதோ இல்ல df ஒரு டைம் கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் கரெக்டா வராது. ஸோ அந்த டைம்ல நீங்க நர்வஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால பார்த்து கோடிங்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஏஜ். என்னன்னா இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கா அவ்வளவுதான். முன்னாடி நம்ம மார்க்ஸ் பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. சோ இப்போ அந்த பர்சனுக்கு ஏஜ் 21 ஆர் கிரேட்டர் தென் 21. யாருக்கெல்லாம் 21 22 ஏஜ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ சி சோ இப்ப எனக்கு எல்லா காலம்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய காலம்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஏஜ் எனக்கு ரேண்டமா அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ அதனால 21 22 யாருக்கெல்லாம் ஏஜ் இருக்கோ சோ அந்த டேட்டா எல்லாமே எனக்கு கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் df டாட் லாக். சோ இது எதுக்காக அப்படின்னா லேபிள் பேஸ்ட் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நான் இங்க பக்கத்துல இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருவேன். ஓகே, எப்பவுமே இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். அது பக்கத்துல நான் காலம் நேம் கொடுக்குறேன். நேம் மார்க்ஸ்னு நான் காலம் நேம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 0 to 3ல இருக்கக்கூடிய அந்த ரோஸ்ல இருக்கக்கூடிய நேம் அண்ட் மார்க்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. இங்க df டாட் லாக்குக்கும் dfல நான் இண்டெக்ஸ் வேல்யூ ரோக்கு கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இதுல லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு மைனஸ் பண்ணும். ஓகே, இந்த 3ன்னு கொடுக்குறேன்னா 3 - 1 2ன்னு போட்டு 0ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அதுவே df டாட் லாக்ல கொடுக்கும்போது இந்த லாஸ்ட் இண்டெக்ஸை சேர்த்து கன்சிடர் பண்ணும். ஸோ 0ல இருந்து தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் சி இந்த 4 ரோஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு நேம் அண்ட் மார்க்ஸுக்கு 4 ரோஸ்மே பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க df டாட் லாக்ல கொடுக்கும்போது இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு டேக் நோட்ஸ் ஆன் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தட் df டாட் லாக்ல நான் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கேன். இங்க என்ன பண்ணேன், நான் இந்த 2 காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு கீழே நான் என்ன பண்றேன் அப்படின்னா df டாட் லாக்குள்ள
கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டு, அதாவது யாருக்கெல்லாம் மார்க்ஸ் லெஸ் தென் 80 இருக்கோ அவங்களோட நேமையும் மார்க்கையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு. ஸோ இதை நான் df டாட் லாக்குக்குள்ள df டாட் லாக் ஆஃப்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் ஓவரால் டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேம்ல யாருக்கெல்லாம் மார்க்ஸ் 80 விட கம்மியா இருக்கு. ஸோ அதான் இந்த சின்டாக்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ கமா கொடுத்துட்டு நேம் கமா மார்க்ஸ் நான் கொடுக்கும்போது என் டேபிள்ல இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் மார்க்ஸ் 80 விட கம்மியா இருக்கோ அவங்களோட நேமையும் மார்க்ஸையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் பேஸ்டு செலெக்ஷன். ஒண்ணுமே இல்ல, ரோ அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த 0 to 3ன்றது ரோ, 0 to 2ன்றது இண்டெக்ஸ். ஸோ df டாட் ஐலாக்னு கொடுக்கும்போது எனக்கு நான் ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி நான் டாட் ஐலாக்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து 3 வரைக்கும் கன்சிடர் ஆகும். இதுவே நான் கண்டிஷனே கொடுக்கலன்னா எனக்கு 0ல இருந்து 2 ஆஸ் யூஸ்வல் df மாதிரி தான் இங்க கன்சிடர் ஆகும். ஸோ இங்க நான் 0 to 3ன்னு கொடுத்துருக்கேன், 0 to 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 0-3ல இருந்து எனக்கு 1 மைனஸ் ஆயிருக்கு, 0 to 2ல இருந்தும் எனக்கு காலம்ல மைனஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கும் எப்பவுமே 0 1 2 3 அப்படிதானே இருக்கும். காலம் 0 1 and 2 அப்படிதானே இருக்கும் 3. ஸோ இதுல நான் 0 to 3ன்னு கொடுக்கும்போது எனக்கு 0ல இருந்து 3 பிரிண்ட் ஆகல, 0 to 2 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் வேல்யூ பாருங்க. அதே மாதிரி நான் காலம்க்கு 0 to 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 0 and 1 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா கொடுத்த 0 to 3ன்றது ரோஸ், 0 to 2ன்றது காலம்ஸ். ஸோ எனக்கு 3 rows and 2 columns பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் df டாட் ஐலாக் ஆஃப் 1,2ன்னு கொடுத்துருக்கேன்ல, இது ஒண்ணுமே இல்ல, இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்து அதுல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். இங்க 1,2ன்னு கொடுத்துருக்கேன் நான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள. ஸோ எனக்கு ரோ வைஸ் இந்த ரோல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செகண்ட் காலம், இது வந்து 0th காலம் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். இதுதான் என்னோட ஆக்சுவல் டேட்டா இல்லையா? I think so this is not, அது நான் கண்டிஷன் அப்ளை பண்ணது. So let's go to the first table that we created. So this is the actual table that we have. Okay, so இதுல நான் 1,2ன்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ என்னது, இந்த ரோ பாலாஜி இருக்க ரோ. ஸோ இதுல மார்க்ஸ் நான் வந்து அதுல செகண்ட் இது பிரிண்ட் பண்றேன், அதாவது செகண்ட் காலம் பிரிண்ட் பண்றேன். ஸோ காலம்ஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, ஏஜ் வந்து 1, மார்க்ஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ரோல செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய காலம்ல இருக்க டேட்டா என்னது 52. அதை தான் எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. 1,2ல எனக்கு இன்டிஜர் 52 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏஜ் காலமை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 1 இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் யாருக்கெல்லாம் 80 விட கம்மியா இருக்குன்னு பிரிண்ட் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 2. தேர்ட் என்னன்னா நீங்க லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏஜ் அண்ட் நேம் இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணணும். அவங்களோட ஏஜ் 20க்கு மேல இருந்தா, ஸோ என்னெல்லாம் அப்ளை ஆகும், 20க்கு மேலங்கும்போது இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20, இட் இஸ் கிரேட்டர் தென் 20. ஸோ இப்போ 21 22 ஏஜ்ல இருக்கவங்களோட நேமும் ஏஜும் மட்டும் பிரிண்ட் பண்ணும், அந்த 2 காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஐலாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா நீங்க 2 ரோஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் going to be easy if you listen carefully. இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வீடியோவை ரீப்ளே பண்ணி தாராளமா பாத்துக்கலாம். Then you could complete the task, and if you completed the task, let me know in the comments I completed the task. So இன்னைக்கான டாஸ்க்கை இன்னைக்கே முடிச்சிருங்க. Bye for now, we'll meet you on next video.